வாங்க மேட்ச்சை போட்டுடலாம். இந்நேரம் வாய்ஸ் தான் நல்லா இருந்துச்சா, அப்போ நான் இதுக்கே லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இது வேணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. வாங்க இதுக்கப்புறம் நம்ம வேறு வாய்ஸ் போடலாம். மாற்றிட்டுட்டேன். சரி M500 எடுத்துக்கலாம். அதெல்லாம் பார்த்துக்கலாங்க. நம்ம எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயரு, எவ்வளோ தொட கூட முடியாது. இப்போ பாருங்க, ஒன் டப்லாம் டப்புக்கு டப்புக்கு. இப்போ பாருங்க, நீங்கள் போகிற டப்பு டப்பு டப்புன்னு அடி வாங்க போகிறீங்க. சரி அடி வாங்க போகிறேன். அப்போ வாய்க்குறது இந்த ஒன் டப் வச்சுக்கோ. அடையிடுறா ரேஷன் கேரட்டை போட்டு மாட்டிப்பேன். இந்த வச்சுக்கோ இந்த வச்சுக்கோ இப்படி ஒன் டப். என்ன ப்ரோ பிளேயரு ஓடுறான் பாருங்க, என்ன பார்த்துவோம். அந்த மாதிரி பயம் அவனுக்குதான். என்ன நினச்சிக்கிறீங்க? என் ப்ரோ பிளேயர் ஒன் டப் வாங்க. என்ன நினச்சிக்கிறீங்க? எனக்கே தெரியல. ஃப்ரூட் ஷாட் ஒன்று பண்ணுறா. சீக்கிரம் போடுறாடி. ரேஷன் கேரக்டர் போடு. போட்டோம்ல வச்சுக்கோ. நீ வச்சுக்கோ. அப்படி ஐட்டு முடியல. ஷாட்டு பார்க்குறேங்களா? ஷாட் அடிக்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. எப்படிலாம் சப்ஸ்கிரைப் பார்க்குறேன் பாருங்க. சரி, நான் அடுத்த வயசு மாற்றினாரு. இந்த வயசு போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? பாட்டு பாடாமல் ஃபஸ்ட்டு கண்ணு எடுப்போம். யூஎம்பி ஆதி காலத்து பிளேயர் தான். யூஎம்பி தான் எத்தனை வைப்பா சரியாக ஆடுவீங்க. ஆதி காலத்து பிளேயரு. இப்போ தான் டவுட்டு தான். இப்போ நல்லா விளையாடுவோம், ஆனால் ஐட்டு வேணும். நான் இங்கிலீஷ் பரம்பரை, நான் தமிழில் பேசுவேன், அதுதான் எனக்கு தெரியாது. சரி வாங்க பேசாமல் போய் அடிப்போம். அடி வாங்குவோமா அடிப்போமான்னு பார்ப்போமா? பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு M500 வச்சு ஒன்றை படிக்க போகிறேன். கனவுல, நிஜத்தில் இல்லை. அறா நான் பாட்டு மாதிரி ஓடி வந்துக்குது. ஐயோ எட்டு திருட்டுக்குள்ள நாய். அடங்கு க்ளோவால் போகிறதுக்குள்ளே இஷ்டம். டே அடிச்சு முச்சிருங்கடா, இல்லைனா நீங்கள் ஒரு ப்ரோ பிளேயர் இல்லைடா. வேறு அங்கே தான் எனிமிக்கிறான் லெஃப்ட் சைடு. அது பார்த்துருப்பான். ஐயோ க்ளோவால் உள்ள போடாங்க பாட்டே. வேறு AK-47 ஏகேவா இல்லைனா அந்த என்னன்னு தெரியலையே. அடா தோத்துட்டான் சொல்லலை. அவனுக்கு எவ்வளோ டேமேஜ் கொடுத்தோம். பரவாயில்ல, ஏகேனா ப்ரோ பிளேயர் இருக்குன்னு தான் நினச்சேன். முன்னாடி AK ப்ரோ பிளேயருக்குன்னு. சரி, இது நான் ஒரு இது கேட்குறேன். அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். எந்த கன் ஸ்கின்னு வந்துச்சு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் ப்ரோ பிளேயர், இல்லைனாலும் ப்ரோ பிளேயர் தான். அடுத்தவங்களுக்கு வர சொல்லக்கூடாது. அதனால நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கரெக்டான ஆன்சரை பின் பண்ணி வைக்கிறேன் கமெண்ட்டில். அது வரைக்கும் ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்கு தெரியும், என்ன கலர் கூட தெரியும். உங்களுக்கு நீங்கள் யூடியூப் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இல்லைனா வாய்ப்பு இல்லை. இன்ஸ்டாகிராம்லேயே போட்டிருப்பாங்க, ஆனால் நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண மாட்டேன். யார் தான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணீங்களோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம பேசினது விட்டு ட்ரெஷ் பண்ணுவோம். ரஷ்யன் கேரக்டர் போல் நம்ம வேஸ்ட் ஆகிடுதுங்க. நாளை தாக்குறேண்ணா கீழே இருக்கிறேன் பார்த்துட்டேன். நாக்கு இப்போனா நான் நாக்கு ஆவணா அவ்வளோதான்டா. முடிச்சுடே இந்த இடத்துல எனிமி தாக்கா வாங்கிக்கோ. M500 சொல்லுறேன். M5 MP5னா முறையாக இருக்கும். நீங்கள் MP5க்கு MP40க்கு என்ன வித்தியாசம்னு கேட்டுக்கிறீங்களே, அதுக்கு நான் சொல்லிட்டா. MP5 வந்து MP5ன்னு, இதுவே MP40 வந்து 35. எப்படி ஏய்ஸா மாசாகண்ணா? ப்ரோ பிளேயர்னா ஏஸ் அடிப்பாங்க, மற்றவங்க தான் டூஸ் அடிப்பாங்க. சரி பேசாமல் அடுத்த வயசுக்கு மாறுறேன். இந்த வாய்ஸ் முடிச்சிருச்சு. ஒன்றும் இல்லை, இந்த வாய்ஸ் மட்டும் முடிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க, கொடுக்குறேன். இன்னைக்கு ஒன்று அவளுக்கு கொடுப்பேன். அது இன்னைக்கு அமௌண்ட் கொடுக்குறேன். அமௌண்ட் வருவோம் விட விட்டுவே. எதனா 2 நிமிஷம் ஒன்றும் போக வருது. வச்சு இன்னைக்கு வச்சுருங்க. நீங்கள் தான் அப்புறம் விட்டுவே வடிதான் போய் ஒருத்தங்க வேடியா இருந்தால் அப்பா வச்சு வேணும். வீட்டுக்கு முடியவே ஓடுறவா
சரி இப்போ நம்ம சரி கைஸ், இப்போ நம்ம ஏஸ் நம்ம அடிக்கல, சாரி, அவங்க எடுத்துட்டாங்க. ஏஸ் அடிக்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்கலாம்ல. நாங்கள் இதுக்கு தாங்க ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிற மாதிரி அவங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லை, நீங்கள் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைபரோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை டாடன் இப்படி சீனாக போய் நிற்பேன். இப்போ நாக்காவும் பாருங்க, அவனா டவுட்டு தான். இப்போ MP5 நான் சொல்லிட்டல வித்தியாசம். 35 தான் டிஃப்ரெண்ட்டு. MP5 வந்து 5, இது வந்து இது MP40, மொத்தம் 35 தான் டிஃப்ரெண்ட்டு. இதில் வந்து என்ன தெரியல, MP5 தான் கெத்து, இல்லை MP40 தான் கெத்து. ஆனால் நீ இதில் 3 ஜிப்பு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, MP5 தான் இருந்தால் அடிக்கும் வருமா, மத்தாரமாக அடிக்கும். நாக்காயிடும்னு நினைக்கிறேன். சரி ஷார்ட் எனக்கு டேடே வந்துடுறீவே முடியும் அவனை. ஐயோ ஷார்ட் ரெடி போய் அடிக்கலாம்டா. பின்னாடி போடுற கோல் போடுற பின்னாடி. ஏண்டா பின்னாடி எனிமிகளை கூட உங்களுக்கு தெரியலடா. இதில் எங்கே நீ போய் அடிக்க போகிறீங்க? நான் தான் சூப்பர் தோத்துட்டான்னு டீசெண்டாக தெரியுது சொல்ல. அப்புறம் போங்க பாய், நான் பாய் நீ. சரி சீக்கிரமாக முடிச்சிடலான்னு பார்த்தா, சரி 100 வயசை போட்டுன்னு வரேன். இந்த மேட்ச் நான் போய் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், இல்லைனா பண்ண வேணாம். ஓகே, அது வரைக்கும் ஜெயிச்சின்னு ஒரு நம்பிக்கையில் போகிறோம். கண்டிப்பாக அடிக்கணும். தோற்றுருவோம் தான் நினைக்கிறேன், ஆனால் காய வச்சுக்கணும். நம்ம நினைச்சது நடக்கக்கூடும். நீங்கள் எது வேணாலும் நான் இங்கே ஆப்போசிட்டாக நடக்கும். நீங்கள் இப்போ போகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அந்த போயிடுவீங்க, போகணும்னு நினச்சிங்கன்னா போக மாட்டீங்க. அந்த மாதிரி தாங்க அந்த அப்படி தான் பண்ணுவேன். அப்படின்னா எப்படி நம்ம ஸ்கூல் போகணும்னு நினைப்பேன், கஷ்டம் லீவு போட்டுருவான். அன்னைக்கு வரணும் இடத்துல கவர் எடுத்துப்போம். இவன் அடிவு தான் நான் கோவல் போட்டுருவேன். போனால் போட்டு பயிற்சி போட்டேன், நான் போகிறேன் ஏறி அடிக்கிறேன். சீனா அடிப்பேன் பாருங்க. ஒன் டாப் தான் எவனா இருந்தாலும் அங்கே ஒருத்தங்க இருக்கான், ரேஷன் கரெக்டை போட்டு ஓடு. இந்த மேட்ச்னா ஹால் ஃபைன் பாட்டு மாதிரி இங்கே இருந்து அடிக்குது. நான் பின்னாடி வார்த்தை கூட தெரியல. எல்லாம் மேலே இருக்கிறீங்களா? இது வரேன் எஷ்டாட் அடிக்கிறோம். கீழே போது கீழே வரு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக யாரும் அடி வரும், அதனால நான் ஸ்ட்ரெயிட்டாக ஏற மாட்டேன். போகணுமா அடிக்க மாட்டாரு. உட்காந்து ஃப்ரெண்டை பிடிக்கிறா வாய்ப்பே இல்லை. அவங்க இருக்கிற மூஞ்சி வாய்ப்பே இல்லை. போய் அடிக்குமா வர டவுட்டு. எஷ்டாட் தான். ஐயோ நாக்கு அடிச்சிடறே கீழே குதிப்பான். இப்போ நான் கீழே குதிச்சாதான் ஆகணும். எஷ்டாட் அடிக்கிறதா வாடா வாடா, உனக்காக வெயிட் பண்ணுறேன்டா வாடா, எக்ஷாட்டுக்காக வெயிட் பண்ணுறேன்டா. இங்கேருந்து குதிக்கு போய் இந்த மாதிரி இருங்க. எக்ஷாட் விழும் பாருங்க. இப்போ நான் அடிக்கிறது எக்ஷாட் விழும் பாருங்க. எவன் வேணாலும் கீழே குதிக்கடா பாருங்க. பியூர் ரெட்டு பார்த்தீங்களா? டீசெண்டாக சொல்லுங்க, பியூர் ரெட்டு பாருங்க. அங்கே இருக்கிறான் இப்படி ஊந்துச்சு பார்த்தீங்களா? சரியான பியூர் ரெட்டு. இந்த மாதிரி தான் நிற்கணும். சரி மறக்காம சக்ஸஸ் மட்டும் பண்ணி விட்டுருங்க. சரி பாய் 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 பாய். சரி ஓகே கைஸ், நம்மளுக்கு இப்போதான் பிளாட்டினுமா. நான் இது ஹீரோ கஷ்டம். இது ஏற்கனவே எடுத்த வீடியோ. இப்போ நான் பிளாட்டினம் இல்லை ஹீரோக்கு, அது நான் எடுத்த அப்புறம் போடுறேன். நான் தேவை வந்தா இப்போ முடிஞ்சிச்சு. எப்படிங்க இந்த ஜிராயா மாடல் தாங்க எடுக்க முடியல. சாஸ்கேக்க கஷ்டம் எடுத்துட்டேன். ஜிராயா மாடல் மட்டும் தான் எடுக்க முடியல. கஷ்டமா போச்சு. பண்ணிட்டு மம்மளே இன்னும் டெய்லியும் வர மாட்டாங்க. ஃப்ரீ ஃபயர்
சரி பாய் விடுங்க. பாய் 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 பாய்.